வாசிப்பு தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், ரொம்ப என்ன சொல்கிறது, நான் திருப்பி திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு, ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மதத்தின் வழியாக, சாதியின் வழியாக, பெருமைகளின் வழியாக நம்மளோட குழந்தைகளை மடைமாற்றம் பண்ணக்கூடிய, யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு 1 மினிட் ரீல்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீல்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ சந்தோஷமாக உங்களுக்கு காட்டும், நீங்கள் சிரிச்சுட்டு பார்ப்பீங்க. செகண்ட் வீடியோ கொஞ்சம் சோகமாக காட்டும். அப்படியே போக 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 அந்த வீடியோ கடைசி எங்கே போய் நிற்கும்னா, என்னடா வாழ்க்கை அப்படிங்க போய் நிற்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியாப்பட்ட சுழற்சி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அங்கே சாதி பெருமிதம் வீடியோவும் வரும், மத பெருமிதம் வீடியோவும் வரும், கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய வீடியோவும் வரும். எல்லாமே பணம், சந்தோஷம், அந்த விஷுவல் இந்த விஷுவல். அங்கே ஜப்பானில் போய் ஒருத்தன் ஆடி இருப்பான், சுவிட்சர்லாந்தில் ஒருத்தன் போய் ஆடி இருப்பான், இங்கே ஆடி இருப்பான், அங்கே ஆடி இருப்பான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களை ஏங்க வைப்பாங்க. ஓ, வாழ்க்கையில் சந்தோஷம்னா இப்படி தான் இருக்கணுமா, பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஜப்பானுக்கு போகணுமா, பொண்டாட்டியை கூட்டிட்டு சுவிட்சர்லாந்துக்கு போகணுமா, இதெல்லாம் உங்களை ஏங்க வைப்பாங்க. அது எல்லாமே ஃபேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்கள் பார்வைக்காக நடத்தப்படுற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு வேல்யூ. அவங்க சந்தோஷமாக உங்களை பார்க்க சொல்ல, நீங்கள் பார்க்கறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ரீல்ஸில் இருக்க அத்தனை பேர் சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த வியூஸ் வச்சு தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, அவங்கள விட நீங்கள் மேம்பட்டவர்களாக இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதை எப்போவாது என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். தனியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுறத குழந்தைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருந்தனால இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முட்டி மோதி சம்மாட்டி வாங்கிட்டேன். இதான் உண்மை. ஓப்பனாக சொல்கிறேன், இதான் உண்மை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நம்ம காலகட்டம் அப்படி இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாம் இப்போவே நம்ம இந்த உலகம் பரபரப்பாயிட்டேன்னு பயப்படுறோம். நாம் போனதுக்கப்புறம் இந்த உலகம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். எது நிம்மதினே தெரியாது, எது சந்தோஷம்னே தெரியாது, வெற்றி எதுனே தெரியாது. முதல்ல வெற்றி எதுனே தெரியாது. எது வெற்றி? இன்னொருத்தவங்களை புகழலைன்னா நீங்கள் ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுருவாங்க. இன்னொருத்தவங்களை புகழலை, இன்னொருத்தவங்களை பார்த்து பெருமைப்படலை, இன்னொருத்தவங்களை பார்த்து கை தட்டலை, இன்னொருத்தவங்களை பார்த்த உடனே ஓடி இந்த கை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கவே இல்லைன்னு நம்ப வச்சுருந்த உலகம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு நடந்து போகிற பாதையில் ஒரு பூ விழுந்து கிடக்கு, அந்த பூ உங்களுக்கு பிடிச்ச பூவாக இருக்குது, யாரை பற்றி யோசிக்காமல் அந்த பூவை கையில் எடுத்துகிட்டு வீடு வரைக்கும் வர்றீங்களோ, அன்னைக்கு தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரே ஒரு எவிடன்ஸாகவே சொல்கிறேன். நீங்கள் என்ன நீங்கள் அப்படி நீங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா அப்படி இருந்தார், உங்கள் பாட்டன் இப்படி இருந்தான், உங்கள் பூட்டன் அப்படி இருந்தான், நீ எல்லாம் போயிட்டாங்க. நீ எப்படி இருக்க? நீ என்ன வாசிக்கிற? நீ என்ன கற்றுக்கிட்ட? நீ யார்கிட்ட என்ன பேசுன? அதை மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி அவன் பண்ணான் இவன் பண்ணான்னு பேசுறதை நிப்பாட்டிட்டு நாம் இன்னைக்கு என்ன செய்தோம், நாம் இன்னைக்கு என்ன பண்ணோம்? 1 மணி நேரம் போன நோண்டுனோம் இல்லை, ஒரு 10 பக்கம் வாசித்தோம். அந்த 10 பக்கத்தை வாசிச்சதை வச்சு நாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குழந்தைக்கு ஒன்று சொல்லி கொடுத்தோம், நம்ம தம்பிக்கு ஒன்று சொல்லி கொடுத்தோம், நம்ம மனைவிக்கிட்ட உரையாடல் பண்ணோம். இந்த மாதிரியான உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ போட்டி இருந்தாலும், எவ்வளோ இது இருந்தாலும், உங்களை நீங்கள் நம்புறதுக்கு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதற்கு இங்கே வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துக்கு வாசிப்பை விட்டால் நீங்கள் அமைதியாக வாடுறதுக்கு வழியே இல்லை. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, அது என்ன பண்ணாலும் இங்கே கிளியராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சரியாக இல்லை, இங்கேயும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ உடம்பை மேம்படுத்தினாலும் அது பெருசாக வேல்யூவே இருக்காது. நீங்கள் உங்களை நம்புறதுக்கு உங்களோட சிந்திக்கும் திறன் மேம்படணும். அப்போ சிந்திக்கும் திறன் மேம்படணும்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் வாசிக்கிறத, அல்ல 5 பக்கம் வாசிக்கிறத ஒரு என்ன சொல்றது, காலை உடற்பயிற்சி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாவல் எடுத்திங்கன்னா யோசிச்சுப்பாங்க. இப்போ திருநெல்வேலிங்க எத்தனை பேர் திருநெல்வேலி வந்தப்பேன்னு தெரியாது. ஆனால் நான் திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு தமிழ்நாடை பற்றி நான் திருநெல்வேலி இருக்கும்போதே வாசி கற்றுக்கிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் நம்மளால் போக முடியாது, எல்லா ஊர்லேயும் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, என்னென்ன ஊரில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நமக்கு தெரியாது. இது எல்லாம் இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வாசிப்பு முக்கியம். அப்போது நிச்சயமாக வாசிப்பை விட வாழ்க்கையில் முக்கியமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம் வாழ்கிறது நம் சக மனிதர்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். வாழ்க்கையில் வேறு என்ன சுவாரஸ்யம் இருக்க போது சொல்லுங்கள்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா பணம், பேரு, புகழ் எல்லாம் இருந்தால் கூட அடுத்தவனுக்கு தெரிஞ்சாதான் சந்தோஷப்படுறோம்.
நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அதை அடுத்தவன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வாழ்த்தினா தான் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்ச மாதிரியோ ஃபீல் வருது. இதெல்லாம் உண்மை. யோசிச்சுப்பாங்க. இப்போ நான் வந்து என்னை விட ரொம்ப திறமை வாய்ந்த படித்த பேரும் புகழும் அது என்ன சொல்கிறது, என்னை விட குவாலிஃபைடான எங்கள் அரசு அதிகாரிகள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டராக இருக்காப்புல, இன்னொரு அண்ணன் தாசில்தாராக இருக்காப்புல, அக்கா வந்து பேங்கில் வந்து மேனேஜராக இருக்காங்க. இவங்க 3 பேருமே மாரி செல்வராஜோட அக்கா, மாரி செல்வராஜோட தம்பின்னு தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு அவங்க தம்பி நான் சொல்ல மாட்டேன்றாங்க. அது பெருமையாக சொல்லல, அவங்க தான் என்னையோட அதிகமாக படித்தது. ஆனால் அவங்க என்ன படித்தாங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து லைட்டு போட்டு கணக்கு, மேக்ஸு, சோசியல் இப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வேற ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இப்போ அவங்கெல்லாம் சாதாரணமாக தெரியுறாங்க, அவங்களுக்கு அவங்களோட வெற்றியே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எங்கள் அண்ணன் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நான் டயட் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஒரு அண்ணன் தாசில்தார் வந்துட்டு நான் டயட் ஆகலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்? அவனோட அதிகபட்ச ஆசை ஒரு கவர்மெண்ட் அரசு ஊழியர் ஆகணும்னு வெறி இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த வெறி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா பத்தலை. ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன தேவைப்படுது அப்படின்னா, நாம் சுதந்திரமாக இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வருது. நாம் சுதந்திரமாக சிந்திக்கிறோமா? இப்போ அவன் நினச்சிட்டு இருக்காங்க என்னைய நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவன் மாதிரி சுதந்திரமாக இருக்கான், வாசிக்கிறான், எழுதுறான், நைட்டில் படிக்கிறான், காலையில் என்னென்னமோ பேசுகிறான், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். என் வாழ்க்கை மேலே அவனுக்கு ஒரு பிரியம் வருது. எப்படி வந்துச்சு? என்னையும் அவங்க தான் அடிச்சிருக்காங்க, இதை வாசிக்காத, இங்கே போகாத, அங்கே போகாதன்னு அடித்த அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுறாங்க. என் வாழ்க்கைன்னா நான் வாழ்கிற அந்த புகழ்பெற்ற வாழ்க்கையே இல்லை, நான் பேசுகிற மொழி, நான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதம், நான் ஒரு படத்தை பார்க்குற விதம், நான் என் குழந்தைகள்கிட்ட பேசுகிற முறை, இது எல்லாமே மாறி இருக்கு. நான் அதே ஊர்காட்டில் இருந்து காட்டு வாண்டி மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை பையன்தான். ஆனால் இன்னைக்கு என் குழந்தைகள்கிட்ட நான் பேசுகிற முறை மாறி இருக்கு, என் மனைவிகிட்ட பேசுகிற முறை மாறி இருக்கு. என் மனைவிகிட்ட பேசுகிறேன்னா ஒரு நான் அந்த ஊரில் இருந்து போனால் அந்த ஊரில் மனைவிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் நான் பேசியிருப்பேன். நான் இன்னைக்கு இவ்வளோ வாசித்ததுனால, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஒரு சக மனுஷிக்கிட்ட அவங்க எனக்கு மனைவி அப்படிங்கிறத கீழே இறங்காமல் 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிறத 2 பேரும் உரையாடல் நடக்கல. அந்த உரையாடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னை பயங்கரமாக மேம்படுத்துது. என்னோட தப்புகளை அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க பயப்படாமல். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தது எனக்கு என்ன அப்படின்னா வாசிப்பு தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், ரொம்ப என்ன சொல்கிறது, நான் திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு, ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மதத்தின் வழியாக, சாதியின் வழியாக, பெருமைகளின் வழியாக நம்மளோட குழந்தைகளை மடைமாற்றம் பண்ணக்கூடிய, யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு 1 மினிட் ரீல்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீல்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ சந்தோஷமாக உங்களுக்கு காட்டும், நீங்கள் சிரிச்சுட்டு பார்ப்பீங்க. செகண்ட் வீடியோ கொஞ்சம் சோகமாக காட்டும். அப்படியே போக 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 அந்த வீடியோ கடைசி எங்கே போய் நிற்கும்னா என்னடா வாழ்க்கை அப்படிங்க போய் நிற்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியாப்பட்ட சுழற்சி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அங்கே சாதி பெருமிதம் வீடியோவும் வரும், மத பெருமிதம் வீடியோவும் வரும், கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய வீடியோவும் வரும். எல்லாமே வந்து பணம், சந்தோஷம், அந்த விஷுவல், இந்த விஷுவல், அங்கே ஜப்பானில் போய் ஒருத்தன் ஆடி இருப்பான், சுவிட்சர்லாந்தில் ஒருத்தன் போய் ஆடி இருப்பான், இங்கே ஆடி இருப்பான், அங்கே ஆடி இருப்பான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களை ஏங்க வைப்பாங்க. ஓ, வாழ்க்கையில் சந்தோஷம்னா இப்படி தான் இருக்கணுமா, பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஜப்பானுக்கு போகணுமா, பொண்டாட்டியை கூட்டிட்டு சுவிட்சர்லாந்துக்கு போகணுமா, இதெல்லாம் உங்களை ஏங்க வைப்பாங்க. அது எல்லாமே ஃபேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்கள் பார்வைக்காக நடத்தப்படுற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு வேல்யூ. அவங்க சந்தோஷமாக வந்து உங்களை பார்க்க சொல்ல, நீங்கள் பார்க்கறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ரீல்ஸில் இருக்க அத்தனை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த வியூஸ் வச்சு தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா அவங்கள விட நீங்கள் மேம்பட்டவர்களாக இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதை எப்போவாது என் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டு பாருங்கள். தனியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுறத குழந்தைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருந்தனால இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முட்டி மோதி சம்மாட்டி வாங்கிட்டேன். இதான் உண்மை, ஓப்பனாக சொல்கிறேன், இதான் உண்மை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நம்ம காலகட்டம் அப்படி இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு இப்போவே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாம் இப்போவே நம்ம இந்த உலகம் பரபரப்பாயிட்டேன்னு பயப்படுறோம். நாம் போனதுக்கப்புறம் இந்த உலகம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். எது நிம்மதினே தெரியாது, எது சந்தோஷம்னே தெரியாது, வெற்றி எதுனே தெரியாது. முதல்ல வெற்றி எதுனே தெரியாது. எது எது வெற்றி? இன்னொருத்தவங்களை புகழலைன்னா நீங்கள் ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுக்குவாங்க. இன்னொருத்தவங்களை புகழலை, இன்னொருத்தவங்களை பார்த்து பெருமைப்படலை, இன்னொருத்தவங்களை பார்த்து கை தட்டலை, இன்னொருத்தவங்களை பார்த்த உடனே ஓடி இந்த கை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கவே இல்லைன்னு நம்ப வச்சுருந்த உலகம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு நடந்து போகிற பாதையில்
ஒரு பூ விழுந்து கிடக்கு, அந்த பூ உங்களுக்கு பிடிச்ச பூவாக இருக்குது, யாரை பற்றி யோசிக்காமல் அந்த பூவை கையில் எடுத்துகிட்டு வீடு வரைக்கும் வர்றீங்களோ அன்னைக்கு தான் நிம்மதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த, அது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது தோணுது அப்படின்னா அதை செஞ்சு சந்தோஷமாக வீட்டுக்கு வரீங்கல்ல, அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான சந்தோஷம். அந்த அந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு வாசிப்பு முக்கியம். ஏன்னா வாசிப்பு தான் உங்களோட அகத்தை பற்றி பேசும், உங்களை குற்றவுணர்ச்சிக்குள்ளாக்கும், சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சிக்குள்ளாக்கும், யோசிக்க வைக்கும். அதனால் வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்லிட்டேன், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுடைய உரையாடல் அப்படின்றது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நாம் எவ்வளோ படம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ விஷயம் பண்ணாலும் சரி, சினிமா யோசிச்சுப்பாங்க, சினிமாலாம் அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சினிமா வந்து அது ஒரு ஆர்ட், அவ்வளோதான். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நான் போகிற இடத்துலலாம் வந்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சினிமாவை பார்த்து வியப்பாங்க. அவங்கள நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இல்லாமல் போயிடுவேன். ஒரு படம் ஓடிச்சு, ஒரு படம் ஓடாமல் போச்சுன்னா கண்டுக்க ஆளே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எப்படி நிலையாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிலையாக இருப்பேன். ஏன்னு கேட்டால், நான் சினிமாவை நம்பி இல்லை, என் வாழ்க்கையை நம்பி நான் இருக்கேன். நான் வாசிக்கிறேன். அதனால் என் படம் ஓடினாலும் ஓடாமல் போனாலும் நான் டெய்லி வாசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது என்னோடய ஜென்ரேஷனுக்கு சினிமா இல்லைன்னா ஒரு பேச்சில் கடத்துவேன், ஒரு கவிதையில் கடத்துவேன், ஒரு சிறுகதையில் கடத்துவேன், எழுத்தில் கடத்துவேன், இல்லை நடனமாடி கடத்துவேன், ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஆர்ட் ஃபார்மில் இருக்கேன் நான், அவ்வளோதான். ஆர்ட் ஃபார்மோட எல்லா வேல்யூயும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சினிமாக்காரன் கொடுக்குற மரியாதையை ஒரு பேச்சாளனுக்கு கொடுக்கணும், ஒரு கவிஞனுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீங்கள் ஒரு சினிமாவில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சினிமாக்காரனை மட்டுமே கொண்டாடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்கு அது பெருமையாக மாறி மாறி எங்களோட யோசிக்கிற திறனே போயிடுது. நம்ம என்ன பண்ணாலும் பார்க்குறாங்கடா அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறதுக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு செயல். நான்லாம் வந்து ரொம்ப யோசிப்பேன், இவ்வளோ ஆசைப்படுறாங்களே, இவ்வளோ நம்மளை வியக்குறாங்களே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் இவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம இப்போ தப்பு பண்ணுறது மனித இயல்பு தானே. என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டி உடனே ரீலில் வரும் வெளியே, இவனாடா அப்படின்னு போட்டு அடி அடிப்பீங்க. அப்போ நான் சாதாரண மனுஷனாக இருக்கிறதுக்குல்ல, இப்போ எங்கள் அம்மா அப்பா ஒன்று இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த உலகத்திலே உயர்ந்தமான மனுஷங்க நான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன், அவங்களோட சண்டை போட்டிருக்கேன். அந்த சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்கள் யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பா தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்பா ஒருத்தர் என்ன இப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் பார்த்தா நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் நாம் இங்கே வந்து நாம் யாரை பெருமையாக நினைக்கிறோமோ, யாரை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறோமோ, யாரை அடையாளமாக பார்க்குறோமோ, அவங்க ஏதாவது மாட்டா உடனே அவங்க அதை அடித்து தூக்கி தூர போட்டுட்டு இன்னொருத்தனை தேட ஆரம்பிச்சுவோம். ஓகேங்களா? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் யாரையும் ப்ரைடாக நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு ப்ரைடு அப்படிங்கிறது, நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா. நான் ஒரு படம் எடுத்தோம்னா அந்த படம் மட்டும்தான் உங்களுக்கு பார்வை, நான் பெருமை கிடையாது. என் படம் நல்லா இருக்குது, அந்த படம் பிடிச்சிருக்கு, இன்னொரு படம் பிடிக்கலன்னு சொல்லணும். நான் அப்படிங்கிறனாலே மாரி செல்வராஜ் எப்படிப்பா பிடிக்கணும்னு சொல்ல முடியும்? அங்கேயே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. மாரி செல்வராஜ் எடுத்தாலும் பிடிக்கல தான். அந்த நேர்மை நம்மகிட்ட இருக்கணும். எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகலை, எனக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகலை. அதை யார் சொல்லிக் கொடுப்பானா? வாசிப்பு சொல்லிக் கொடுக்கும். உங்களோட நேர்மையை, உங்களோட சமூக ஒழுக்கத்தை, சமூக தேவையை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது வாசிப்பு தான். நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் இன்னொரு ஆளுக்கு துதி பாடக்கூடிய, ஒரு சினிமா பார்த்து கொண்டாடக்கூடிய அந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. நாம் எப்போவுமே நமக்கு ஒன்று பார்த்தோம், அது நேர்மையாக இருக்குது, பிடிச்சிருக்கு, அந்த ஆளை வாழ்த்துறோம், அவ்வளோதான். இங்கே பேசினாங்களே, இங்கே ஒருத்தர் பேசுகிறாரு, நமக்கு பிடிச்சிருக்கு, வாழ்த்துறோம், இவ்வளோதான். நாம் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் முக்கியமான அங்கம். ஒரு படம் பார்க்குறோம், இல்லை ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை ஒரு பேச்சு கேட்குறோம்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை யார் எடுத்தா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அது அந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தணும்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது தப்பாக இருந்துச்சுன்னா தப்பு, ரைட்டாக இருந்துச்சுன்னா ரைட்டு. அதை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அதை வச்சு பயங்கரமாக இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நாம் இது எல்லாமே நிலையற்ற வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. எனக்கு என்னென்னா பயமாகுது நாளாக. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு வீடியோஸ் பார்த்து இந்த சோசியல் மீடியா பார்த்து ரொம்ப ப்ரைடான வாழ்க்கைக்கு ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என்ன பயம்னா, நம்மளை இவ்வளோ பேர் ப்ரைடாக பார்க்குறாங்களேங்கிறதே பயமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா ப்ரைடுக்காக ஏங்குற ஒருத்தனால நீ யோசிச்சுப்பாங்க, நீ தமிழ்நாட்டு அரசியல் யோசிச்சுப்பாங்க, யாரெல்லாம் பெருமை அரசியல் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே கடத்துக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. பயங்கரமாக மாதிரி பேசலாம், கிளாப் பண்ணுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, நாளாக திருப்பி பேசுறதே பேசிகிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, பெருமை அப்படிங்கிறது ஒரு கடத்துக்கு மேலே பேச முடியாது. நீ எவ்வளோ நாள் பேசுவீங்க உங்கள் பெருமையை? எவ்வளோ நாள் கேட்பாங்க அவங்கள? நீங்கள் பேச வேண்டியது உங்களோட அகத்தை பற்றி, டெய்லி நடக்க பிரச்சனைகளை பற்றி.
நீங்கள் டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும், ஒவ்வொரு இஷ்யூஸ் நடக்கும், உங்களே நேர்மையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்போ அந்த நேர்மையாக நமக்கு வேணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது வாழ்க்கையின் ஓட்டத்தின் வழி அந்த வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு முறை. ஆனால் அந்த ஓட்டத்தை நிறுத்தி எங்கேயாவது இளைப்பாறுதல் வேணும்ல, அந்த இளைப்பாறுதல் வாசிப்பாக இருந்தால் இந்த சமூகம் முக்கியமாக மேம்படும், தனி மனித வாழ்வு மேம்படும், தனி மனித நம்பிக்கை மேம்படும். நம்ம பிள்ளைங்களை பார்த்து நமக்கு பயம் இருக்குல்ல, அது போகாது. நம்ம பயம் என்ன ஆவானோ அப்படிங்கிற பயம் நம்ம வாழும்போதே போயிடணும். நம்ம நினச்சிட்டே இருப்போம் நம்ம என்ன ஆவானோ பயமாக இருக்கும்ல, அது நம்ம வாழும்போதே அது போயிட்டா பெட்டர். அதுக்கு நீங்கள் வாசிச்சிட்டா அவன் எப்படியாவது பொழைச்சிக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வாசிப்பு தான் கொடுக்கும். தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருமே ஒரு வாசிப்பை நோக்கி நகருங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏங்கியிருக்கேன் சின்ன வயசில், புக்கு திருடி தான் படிச்சிருக்கேன் நான். அங்கே எங்கேயாவது போய் எங்கேயாவது புக்கு திருடி அங்கே கெஞ்சி இங்கே கெஞ்சி இவங்ககிட்ட வாங்கி, ராணி காமிக்ஸ்னு ஒரு புக்கு வரும், அந்த புக்கெல்லாம் நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்கேன். அவங்க அண்ணன்கிட்ட போய் கெஞ்சி வாங்குவோம். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு விறகு வெட்டி போட்டு சைக்கிளில் போய் ரைஸ் மில்லில் போய் நெல் குத்தி போட்டு அந்த புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படித்து இப்படியெல்லாம் புக்கு படித்தவன் தான் இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்கான். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே புக்கு கிடைக்குது, எல்லா புக்குமே கிடைக்குது. தயவு செஞ்சு வாசிப்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் எளிமையாக சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப கோட்பாடாக பேசுனா நீங்கள் அதை நீங்கள் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க நம்ம ஊரில், ஓகேவா? ரொம்ப ஆய்வாக கோட்பாடாக ஒன்று பேசினோம்னா பேசுங்க சார், சூப்பர் சார், அப்படி போயிடுவீங்க. தயவு செஞ்சு உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். எனக்கு புரியும், எனக்கு அந்த வழி புரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன், உங்களை புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து வாசிங்கள். உங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த சமூகத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த சமூகத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் இன்னொருத்தனை ஒடுக்க மாட்டீங்க, இன்னொருத்தனை சாதியால் பேச மாட்டீங்க, மதத்தால் பேச மாட்டீங்க. அப்போ இன்னொரு மனுஷனை நேசிப்பதற்கு வாசிப்பு மட்டுமே முக்கியம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை செய்யும் வழிவகைக்கமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை செய்யும் வழிவகைக்கமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை செய்யும் வழிவகைக்கமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை செய்யும் வழிவகைக்கமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை செய்யும் வழிவகைக்கமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால்
அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை. செய்யும் வழிவகைகமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை. செய்யும் வழிவகைகமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை. செய்யும் வழிவகைகமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை. செய்யும் வழிவகைகமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை. அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி எனத்தாற் செயின் முயுவ விளக்க உரை. செய்யும் வழிவகைகமே குறைவில்லாமல் எண்ணித் தக்க இடத்தில் பொருந்திச் செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. செய்யும் செயலை இடைவிடாமல் எண்ணி இடம் அறிந்து செய்தால் பகைக்கு பயப்படாத மனவுறுதி போதும், வேறு துணை தேவை இல்லை. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளைக் குறையின்றிச் சிந்தித்துச் செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துணை தேவையில்லை.